ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரம் அல்ல, அவர் ஜெபத்தை கேட்டு நமக்கு நன்மை செய்கிறவர். ஆகவேதான் பல இடங்களிலே ஆண்டவர் ஜெபியுங்கள் ஜெபியுங்கள், ஜெபத்தை விட்டு விடாதே என்று வேதத்தில் பல பகுதிகளிலே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படியாகவே அநேகர் ஜெபித்தார்கள். தேவ ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், தேவ ஜனங்கள் எங்கெல்லாம் ஜெபித்தார்களோ அங்கெல்லாம் கர்த்தர் நன்மைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார், செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியாகவே ஆபிரகாம் கருத்தாய் ஜெபிக்கிறான், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறான், லோத்துவின் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறான். சோதம் கொமோரா அழிக்கப்பட போகிறது. லோத்துவின் குடும்பம் அங்கே இருக்கிறாங்க. அந்த லோத்துவின் குடும்பத்துக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்து விடக்கூடாது என்று சொல்லி விசுவாசத்தோடு கர்த்தரண்டை ஓடி வந்து போராடி ஜெபிக்கிறான். ஜெபிச்சுட்டு ஆபிரகாம் போயிட்டான். பாருங்க, கர்த்தர் லோத்துவின் குடும்பத்தை எப்படி சந்திப்பார், எப்படி விடுவிப்பார் என்ற ஒரு அடையாளமோ அறிகுறியோ எதுவுமே ஆபிரகாமுக்கு தெரியாது. விசுவாசத்தோடு ஜெபிச்சுட்டு போயிட்டான். பாருங்க, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு லோத்துவின் குடும்பத்தை விடுவிக்க தேவதூதர்களை அனுப்பினார், விடுவித்தார். நாம் யாருக்கெல்லாம் உண்மையாக விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோமோ அந்த அடையாளம் அறிகுறி நமக்கு தெரியாது, வெளிப்படாது. ஆனால் கர்த்தர் அதை கேட்டு அந்த குடும்பத்துக்கு நன்மை செய்வார். யாக்கோபு ஜெபிக்கிறான், தன் குடும்பத்துடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறான், ஒரு விடுதலைக்காக ஜெபிக்கிறான். விடிந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு யாக்கோபுக்கு தெரியாது. யாக்கோபுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. தன் சகோதரன் ஏசா எதிர்த்து வந்து கொண்டிருக்கிறான். எப்படியோ யாக்கோபு அடிக்கணும், கொலை செய்யணும், குடும்பத்தை இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி. ஆகவே யாக்கோபு இரா முழுவதும் போராடி ஜெபிக்கிறான். ஆண்டவருடைய ஓடி வந்து கண்ணீரோடு ஜெபிக்கிறான், விழுத்திருந்து ஜெபிக்கிறான். கர்த்தரும் அங்கே இறங்கினார், யாக்கோபை ஆஸ்வதித்தார், யாக்கோபின் பெயரை மாற்றினார், கடந்து போனார். மறுநாள் விடியுது, யாக்கோபு இறங்கி வருகிறான், ஏசாவை சந்திக்கிறான். அழிக்கணும், கொலை செய்யணும்னு வந்த ஏசா இதயம் மாறி கட்டி அணைத்து கண்ணீர் விட்டு அழுதாருன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். இதுதான் நம்முடைய ஆண்டவர். நாம் உண்மையாக ஜெபிக்கும் பொழுது நமக்கு எதிரான காரியமாய் எதிராகி வருகிற ஜனங்களாய் இருந்தாலும் கூட, அது குடும்பமாய், திரு சபையாய், சமுதாயமாய் யாராக இருந்தாலும் கூட நம்மோடு கூட சமாதானமாய் வாழும்படி வைக்கிற நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அண்ணாள் ஜெபிக்கிறா பாருங்க, ஒரு கர்ப்பத்தின் கனிக்காக வருஷ கணக்காக ஜெபிக்கிறார், போராடி ஜெபிக்கிறார். உள்ளம் உடைந்து நொறுங்கி அவமானம் எவ்வளோ அசிங்கப்பட்டு அவ ஒரே ஒரு கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார். வாயை திறந்து ஜெபிக்க முடியல, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவ கதறி அழுது ஜெபிக்கிறார். அது ஒரு நாள் 2 நாள் ஜெபம் இல்லை, 1 வருஷம் 2 வருஷம் ஜெபம் இல்லை, எத்தனையோ வருஷ கணக்காக ஜெபித்த ஜெபம். கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு கேட்டார். எல்லாரும் பார்க்கும்படி ஒரு மகனை கர்த்தர் கொடுத்தார். சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் வெளிப்பட செய்தார். அவருடைய குடும்பத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அன்னாளுடைய பெயரை மாத்திரமல்ல, சாமுவேலை உலகம் முழுவதும் கர்த்தர் அறிமுகப்படுத்தினார். காரணம் என்ன? அன்னாளுடைய ஜெபம், அன்னாளுடைய ஜெபம். அதே போல் நம்ம உண்மையாக ஜெபிக்கும் பொழுது ஏற்ற வேளையில் கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு அற்புதங்களை செய்வார். தானியேல் ஜெபிக்கிறான், சட்டம் வந்துருச்சு, 1 மாதத்துக்கு ராஜாவை மாத்திரம்தான் வணங்கணும், யாரையுமே வணங்கக்கூடாது, யாரையுமே எந்த கடவுளையுமே வணங்கக்கூடாது, ராஜா மாத்திரம் தான் வணங்கணும்னு சொல்லி சட்டம் வந்துருச்சு. இருந்த போதிலும் தானியேல் வழக்கம் போல கர்த்தரை மாத்திரமே நோக்கி பார்க்கிறான், ஜெபிக்கிறான். இந்த செய்தி ராஜாவுடைய காதுக்கு போது, அந்த அரசாங்கத்துக்கு போது. சட்டப்படியே என்ன திட்டம் போட்டாங்களோ அந்த பொறாமை உள்ள ஜனங்கள் தானியேலை தூக்கி கொண்டு சிங்கத்தின் கெபியில போட்டாங்க. செத்துட்டான் அப்படின்னு நினைச்சாங்க. மறுநாள் உயிரோடு வந்து நிற்கிறான், மறுநாள் ஜீவனோடு வந்து நிற்கிறான். காரணம், தானியேல் ஜெபித்த ஜெபம் கர்த்தர் அவனை விடுவித்தார். பாருங்க, நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம சுற்றிக்கிற பொறாமை உள்ள ஜனங்க இருக்கிறாங்க, எதிர்த்து வருகிற குடும்பம் இருக்குது, சமுதாயம் இருக்குது, தூக்கி எங்கேயாவது போடுவாங்க, தூக்கி எறிவாங்க. ஆனாலும் கூட நீங்கள் உண்மையாய் கர்த்தருக்காய் நிற்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை எந்த ஆபத்து வராதபடி பாதுகாப்பா, உங்களை அவமானப்படுத்தாதபடி, படுத்த முடியாதபடி கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். எந்த நஷ்டம் வராதபடி கர்த்தர் உங்களோடு இருந்து எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். அந்த ஆண்டவர் தானியேலுக்கு நன்மை செய்தவர் உங்கள் வாழ்க்கையிலும் அப்படியே செய்வார். யோனாவோட வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை மீறி போனான். கர்த்தருடைய திட்டம் அறிந்தும், கர்த்தருடைய சித்தம் அறிந்தும் கர்த்தரை விட்டு விலகி ஓடினான்.
அதனுடைய விளைவு மரணத்தின் உச்சியில் இருந்து மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து போராடி ஜெபிக்கிறான். கர்த்தர் அந்த ஜெபத்தையும் கேட்டார். நீ வழி விலகி போயிருக்கலாம், கர்த்தரை விட்டு விலகி ஓடி இருக்கலாம், தடுமாறி விழுந்திருக்கலாம், கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கலாம், இல்லை எல்லாரும் உங்களை தூக்கி எரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் கூட பாருங்க, யோனா ஜெபிக்கிறான், மரணத்தின் உச்சியிலிருந்து ஜெபிக்கிறான். கர்த்தர் யோனாவை கைவிடலையே, மறுபடியும் வெளியே கொண்டு வந்தார். நினிவே பட்டணத்தை கொண்டு போனார். அங்கு இருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ரட்சிப்பின் செய்தியை கொடுக்கும்படி ஆண்டவர் யோனாவை வல்லமையாய் பயன்படுத்தினார். அதே ஆண்டவர் உங்கள் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு அப்படியாக கர்த்தர் உங்களையும் ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். பேதுரு சிறைச்சாலையில் கிடக்கிறார். ஊழியத்தை நிமித்தமாக தூக்கி கொண்டு ஜெயிலில் போட்டாங்க. சிறைச்சாலை இருக்கிற வேளையில் பேதுருக்காக சபையாய் ஊக்கமாய் ஜெபித்தார்கள்னு வேதத்தால் வாசிக்கிறோம். சபையார் ஊக்கமாக ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டார். அந்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டார். ஊக்கமாக ஜெபித்தார்கள். சபையாய் ஊக்கமாய் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிற உண்மையா ஜெபிக்கிறோமோ கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் பாருங்க, பேதுருடைய சிறைச்சாலைக்கே போயிட்டார். எல்லா கதைகளும் உடைத்து எரிஞ்சு பேதுருவை கரம் பிடித்து வெளியே கொண்டு வந்து நிறுத்தினார். பேதுருவை கர்த்தர் காப்பாற்றினார். எந்த ஒரு ஆபத்து அழிவு இல்லாதபடிக்கு பேதுருவை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். காரணம் என்ன? ஊக்கமான சபையாய் செய்த உண்மையான ஜெபம். அந்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டார். அதே வேளையில் நான் பார்க்கிறோம், பவுலும் ஷீலாவும் சிறைச்சாலையில் அகப்பட்டு நொறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு சிறைச்சாலையில் தூக்கி போட்டாங்க ஊழியத்தை நிமித்தமாகவே. அந்த ராம் முழுவதும் பவுலும் ஷீலாவும் ஜெபிக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, அந்த ஜெப வேளையில், அந்த துதி வேளையில் ஜெபித்தார்கள். அஸ்திபாரமே அசைந்து போகும்படி, அஸ்திபாரமே உடைந்து போகும்படி தேவனுடைய வல்லமை அங்கே இறங்கியது. உங்களை பாடுகளை படுத்தினாலும் சரி, உங்களை துன்பப்படுத்தினாலும் சரி, உங்களை தூக்கி கொண்டு எங்கே வச்சாலும் சரி, நம்ம அந்த இடத்துல எந்த இடத்துல இருந்தாலும் யாருமே உதவிக்கு இல்லை. பவுலுக்கு இல்லை, சீலாவுக்கு இல்லை, பேதுருவுக்கு இல்லை, யாக்கோபுக்கு இல்லை, யோனாவுக்கு இல்லை, யாருக்குமே இல்லை, அண்ணாளுக்கு இல்லை, யாருக்குமே இல்லாத நிலைமையில் அங்கே உண்மையாக ஜெபித்தாங்க. இன்னும் எத்தனையோ தேவ ஊழியர்கள் ஜெபித்தாங்க. கர்த்தர் இறங்கினார். அஸ்தி வார்த்தையை அசைத்து பவுலையும் ஷீலாவையும் வெளியே கொண்டு வந்தார். வல்லமையாய் பயன்படுத்தினார். அதே கர்த்தர் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் பேசி கொண்டு இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, ஜெபத்தை விட்டு விடாதே, ஜெபத்தை விட்டாதீங்க. எந்த நிலைமையிலும் ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அங்கே இருக்கிறார். மனுஷங்களை கைவிட்டுருவான், மனுஷங்களை தூக்கி போட்டுருவான், உலகம் உங்களை கைவிடும், சொந்த ஜனங்கள் விட்டு விலகி போவாங்க. ஆனால் கர்த்தரை வேலை சொல்லுகிறது, பூமியின் கடைசி பரியந்தம் மட்டும் நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்று வாக்குத்தத்தை கொடுத்தவர், வாக்களித்தவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே ஜெபத்தை கேட்கிறவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். ஜெபத்தை விட்டாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.